வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் கட்சியினுடைய கொடி அறிமுக விழாவானது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இல்லத்திலிருந்து நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து நடிகர் விஜய் புறப்பட்டு இங்கே வருகை தர இருக்கிறார். அதற்கு முன்னதாகவே இங்கே நிர்வாகிகள் அதேபோல மாநில மற்றும் மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் எல்லாம் இங்கே ஏற்கனவே வருகை தந்து அவரவருடைய இருக்கைகளில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில சற்று நேரத்திற்கு முன்பாக நடிகர் விஜயனுடைய தாயும் தந்தையும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். முக்கியமாக பார்த்தோம்னா தாய் சோபா அதேபோல நடிகர் விஜயனுடைய தந்தையும் இயக்குநருமான S.A. சந்திரசேகர் ஆகிய இருவரும் இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். கடந்த பிப்ரவரி மாதம் இந்த கட்சியை அவர் அறிமுகப்படுத்தியிருந்தார். அந்த வகையில பார்த்தோம்னா தொடர்ந்து ஒரு கட்சி சார்பில் நடைபெறக்கூடிய நிர்வாகிகளை எல்லாம் அழைத்து கட்சி சார்பில் பத்திரிகையாளர்களை எல்லாம் அழைத்து நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்ற ஒரு நிலையானது இருக்கிறது. ஒரு முதல் நிகழ்ச்சி என்று கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில பார்த்தோம்னா இந்த நிகழ்வில் கட்சியினுடைய தலைவரும் நடிகருமான விஜயனுடைய தாய் தந்தை இருவரும் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில பார்த்தோம்னா அவரினுடைய தாய் சோபா அதே போல தந்தை S.A. சந்திரசேகர் இருவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அதே போல பார்த்தோம்னா இன்னும் சற்று நேரத்தில் இங்கே நடிகர் விஜய் அதே போல கட்சியினுடைய தலைவர் இங்கே வருகை தந்து அந்த கொடி அறிமுகம் என்பது நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக பார்த்தோம் அப்படின்னா உறுதிமொழியையும் கூட அவர்கள் அனைவரும் சேர்ந்து உறுதிமொழி எடுத்துக்கொள்ள இருக்கிறார்கள். முக்கியமா பார்த்தோம்னா மொழிப்போர் தியாகிகள் அதே போல நாட்டிற்காக தியாகம் செய்த தியாகிகளை ஒரு தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையிலும் அதே போல பார்த்தோம்னா பிறப்போக்கும் எல்லாம் உயிர்க்கும் என்ற அடிப்படையிலும் கூட அந்த நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலும் கூட அந்த உறுதிமொழி என்பது எடுத்துக்கொள்ள இருக்கிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்பாக அவர்கள் என்ன உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார்கள் என்ற அந்த விவரங்களும் கூட வெளியாகி இருந்தது. அந்த வகையில அந்த உறுதிமொழிக்கு பிறகாக கட்சி கொடியை அவர் அறிமுகம் செய்ய இருக்கிறார். அதே போல பார்த்தோம்னா தொடர்ந்து கட்சி கொடி அறிமுகம் செய்த பிறகு அந்த கொடியேற்று நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகாக அந்த பாடல் வெளியீட்டு விழாவும் கூட அந்த பாடல் வெளியீட்டு நிகழ்வும் கூட நடைபெற இருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா இன்றைய தினம் இது மட்டும் இல்லாமல் கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு அந்த முக்கிய பொறுப்புகளில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பது தொடர்பான அத்தகைய அறிவிப்பும் கூட வெளியாகலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் கூட ஒரு பக்கம் இருக்கிறது. அந்த வகையில இன்னும் சற்று நேரத்தில் நடிகர் விஜய் அதாவது தமிழக வெற்றி கழகம் கட்சியினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு வருகை தந்து இந்த கொடி அறிமுக விழாவில் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக அந்த கட்சியினுடைய தலைவரும் நடிகருமான விஜயனுடைய தாய் சோபா அதே போல தந்தை S.A. சந்திரசேகர் ஆகிய இருவரும் இங்கே வருகை தந்திருந்தார்கள். சோபாவினுடைய கால்களில் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புசி ஆனந்த் கால்களில் விழுந்து அந்த மரியாதை செலுத்தி வணக்கம் தெரிவித்திருந்தார். அந்த வகையில பார்த்தோம்னா இன்னும் சற்று நேரத்தில் நடிகர் விஜய் வருகை தந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அந்த கொடியை அறிமுகப்படுத்த இருக்கிறார்.